ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ காலப்புருஷத்துவப்படி 9ஆம் ராசி குருவின் ராசி. ஸோ அப்படி இருக்கும்போது குருவின் ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியோட சொல்ல வரக்கூடிய தத்துவம் என்ன, இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருது தனுசு, அதே மாதிரி அது வச்சிருக்கிற லோகம் என்ன? படிப்பினையை சொல்லித்தர்றவர் தான் வாத்தியார். அதனால் குரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா, இப்போ சூரியன் தந்தை, சந்திரன் தாய், குரு தெய்வம். மற்றதெல்லாம் உங்களுக்கு உடம்போட சம்மந்தப்பட்டது. ஆனால் குரு மட்டும் அறிவோடு சம்மந்தப்பட்டது. அப்போ எல்லாம் இருக்குது. நான் நல்ல உடம்பு, நல்ல பண வசதி எல்லாம் இருந்து இந்த கௌரவம்னு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? மதிப்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த இதை நிலைநிறுத்த வர்றது தான் தனுசு. அப்படிப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அடைமொழி அந்த தனுசுக்கு பொருந்தும். ஆனால் என்னென்னா படிநிலையில் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் ஒரு காலத்தில் அது ஒரு முடிவு எடுத்திருக்கும், இன்னொரு காலத்தில் அதை ரிசர்ச் பண்ணவங்க இன்னொரு முடிவை கொடுப்பாங்க. அப்படி ஆய்வுகளுக்கு உட்பட்டு நம்பிக்கைகளை மாற்றக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. தனுசனுடைய தன்மை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது போர்க்களமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ராசி மண்டலங்களில் போர்க்கள ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெருப்பு ராசியும் கூட. அதில் குருவனுடைய வீடுன்னு வரும்போது ஒரு தர்ம யுத்தத்துக்காக ஒரு அமைக்கப்பட்ட ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு வழிகாட்டுதல் தனுசு இல்லைன்னா வாழ்க்கை நெறிகளை வழிகாட்டுறதுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு ஐயா. அந்த குறிப்பாக அந்த லோகோ அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதுதான், அதாவது எதற்குமே ஒரு இலக்கு வேண்டும்னு சொல்லுது. எய்ம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த குறி பார்த்து நீ நடபோடு. அதே மாதிரி போர்க்களமானால் உங்களுக்கு அங்கே சண்டை போடுறதுக்கு கூட அதுக்கு ஒரு பயிற்சியும் வேணும். அதில் நோக்கமும் கரெக்டாக, குறிக்கோளும் கரெக்டாக இருக்கணும். அப்போ வெற்றிக்கு அடையாளம் தனுசு, ஆனால் அந்த வெற்றிக்கு பயிற்சியும் தனுசு. அதனால் வில்லம்பு அப்படிங்கிறது எதிரியை வெல்லக்கூடியது. அதே மாதிரி எப்பவுமே தன்னுடைய நோக்கத்தில் அது நடைபோட்டு ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு அமைப்பு. ஐயா இப்போ தனுசு ராசியில் பிறக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கர்மா வாங்கிட்டு வந்துருக்கணும். இவங்க என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க? இவங்க இப்போ அதில் இருக்கிற யோகங்களை பாருங்க உள்ள. இப்போ நம்ம எப்படி மேஷத்துக்கு அஸ்வினியில் ஆரம்பித்தோம், அதே மாதிரி சிம்மத்தில் மகத்தில் ஆரம்பித்தோம் கேது. அதே மாதிரி இது 3வது சைக்கிள், மூலம் 3வது சைக்கிள் மூலத்தில் ஆரம்பிக்குது. அப்போ இது பாரம்பரிய ரீதியில் நம்ம கர்மாவில் 3ஆம் தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இப்படியே 1, 5, 9ன்னு வட்டம் போட்டுக்கிட்டே வந்தால் நம்மளுடைய பரம்பரையை அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். 1 நம்ம, 5 பாட்டன், 9 தகப்பன், மறுபடியும் 9க்கு 5 நாமன்னு எடுத்துக்கலாம். அந்த 9க்கு பாட்டன்னு எடுத்துக்கலாம். தகப்பனுடைய பாட்டனே லக்னமாக எடுத்துக்கலாம். அதுக்கு பாட்டன் மறுபடியும் சிம்மம் வரும், அதனுடைய குழந்தை இங்கே வரும். இப்படியே சுற்றி சுற்றி ஜெனரேஷன் அப்படியே எடுக்கலாம். அதனால தான் இன்னைக்கு கூட மருத்துவத்தில் ஹெரிடிட்டரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்களுக்கு இருக்கா இந்த நோய், ஜீனில் இருக்கா? ஏன் டிஎன்ஏ அப்படின்னு பேர் வச்சாங்க, மரபு அணு அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? அந்த மரபுங்கிறது மாறாது, மாற்றத்திலையும் அதனுடைய பதிவுகள் இருக்கும். ஒரே உருவமாக பிறக்க போகிறதில்ல, ஆனால் ஒரு தன்மை உள்ள இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு, நிலைநிறுத்துவதற்காக தனுசில் பிறக்கிறாங்க. இது உண்மையிலேயே பாரம்பரிய தொடர்புனால தான் தனுசில் பிறந்து அதுக்கான அச்சீவ்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. இப்போ முன்னோர்கள் காலத்தில் ஒரு சில காரியங்கள் தொடங்கி நடத்தாமல் இருந்திருக்கலாம். அதை நடத்துவதற்காக இவங்கள் பிறக்கலாம். ஒரு கோயில் காரியம், தர்ம காரியம், ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பெரிய டாஸ்க் இருக்கும். நான் ஒரு சிவன் கோயிலை கட்டி தர்ம ஸ்தாபனமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவர் காலத்தில் முடியாமல் போயிருக்கும். அது அப்படியே படிப்படியாக வரும். இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட் பெருசாக நடத்துகிறாங்க அப்படின்னா அதனுடைய தொடர்பு தான். இன்னைக்கு ஒரு நபர் பெருசாக அறக்கட்டளை வச்சு ட்ரஸ்ட் வச்சு பெரிய தர்மங்களை வெளிநடத்துறாங்கன்னா அந்த கர்மா தான் இங்கே வருது. ஏன்னா ஆன்மீக சிந்தனை எப்பவுமே இருக்கு உங்களுக்குள்ள. கண்டிப்பாக. அதாவது என்னதான் நீங்க நாத்திகம் பேசினா கூட அந்த நாத்திகத்துல கூட மனித நேயம் இருக்கும். அழகா சொன்னீங்க.
அதுவும் ஒரு தத்துவம் தானே. கண்டிப்பா. பிலாசபிங்கிறது 9ஆம் இடம். இப்போ நீங்கள் சாமி அப்படின்னு கடவுள்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சாமி தானே இருக்கணும். அப்போ இத்தனை சாமி ஏன் வந்ததுங்கிறதே அங்கே நம்பிக்கை சார்ந்த இடம் தான் தனுசுன்னு அர்த்தம். நீ எதுவா பார்க்குறியோ அதுவா நான் இருக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. எந்த மதத்துக்கும் இது பொருந்தும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் நிலைத்த தன்மை இருக்காது. அது ஏன் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி மனம் மாறக்கூடிய மனம். அவருடைய இது வந்து ஆய்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க என்றைக்குமே பாருங்க அந்த சேஞ்சை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு உட்காராம ஆய்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க எதுவும் நிலையானதல்ல, அப்போ நம்ம அந்த நேரத்தில் எது வருதோ அதை பரிசீலிப்போம் அப்படின்னே போயிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து இவங்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் நல்ல வாத்தியார்னே சொல்லலாம், நல்ல வழிகாட்டின்னு சொல்லலாம், நம்பிக்கையாளர்னு சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து பணப்பற்றுதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்கன்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகும்னா வந்து மற்றவர்கள்கிட்ட பெருமை அடைய முடியாத ராசியாகவும் போகலாம். குரு வீடாவே இருக்கு. குரு வீடாவே இருக்கு. இப்போ குரு கெட்டு போச்சுன்னா குரு கெட்டு போச்சுன்னா அப்போ வந்து சமுதாயத்தில் இது இருக்காது, ஆனால் இவருடைய தன்மை மாறாது. இன்னைக்கு எத்தனை சாதுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. இமயமலை முதற்கொண்டு எங்கெங்கேயோ, திருவண்ணாமலை முதற்கொண்டு எங்கெங்கேயோ இருக்காங்க. அத்தனையும் வந்து அவங்கள வந்து பிரபலப்படுத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க வந்து தூய்மையாகவும் அவங்களுடைய வழியை கரெக்டாகவும் பண்ணிட்டு இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி உங்களுக்கு வேலை தொழில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அமையும்? வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸு, மெயினாக அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி படிப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுதே இவங்க வந்து ஒரு சயின்ஸ் விரும்பிகள்னு சொல்லலாம். வரலாறு விரும்பிகள், சயின்ஸு, அதாவது நம்மளுக்கு முன்னாலே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள். அதை பேஸ் பண்ணி சில பேர் வந்து ப்ரொஃபஸராக போவாங்க, காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் நடத்துவாங்க. அதே மாதிரி குருகுல வாழ்க்கை, யோகா டீச்சர் குருகுல வாழ்க்கை நடத்துவாங்க. இப்படியெல்லாம் கூட அங்கே இருக்குது. சில பேர் மடாதிபதிகளாக வருவாங்க, பீடாதிபதிகளாக வருவாங்க. இதுக்கெல்லாம் தனுசுக்கு ஒன்று உரிமை உண்டு. அதே நேரத்தில் இவங்களுக்கு 10ஆம் இடமும் பாருங்கள், 4ஆம் இடமும் பாருங்கள் உபயராசி. அப்போ காலச்சக்கரத்துக்கு அது 6-12 வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க போடுற கணக்கில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்த உடனே இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடாது. படிப்படியாக போய் தான் கிடைக்கும். அதே நேரத்தில் அதுக்காக படாத பாடுபட்டு கொஞ்சம் ரொம்ப லெவல் கீழே இறங்கி தான் இவங்க அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு மாறுதல்கள் நிச்சயம்தான். இப்போ மாறுதல்கள் பண்ணுற மாதிரியே போய்கிட்டு இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணார்னா அது செட் ஆகாதுல்ல. இப்போ வேலைன்னா பரவாயில்ல, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜாப் செக்யூரிட்டியாக போய்க்கலாம். ஆனால் தொழில் செஞ்சு திடீர்னு மாற்றுறதுன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் தொழில் ரீதியாக இல்லாமல் சர்வீஸ் ரீதியாக இப்போ நீங்கள் என்ன வேணால் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மற்றும் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் வேலை போகிறதாகட்டும், இது எல்லாமே செய்யலாம். நிறைய வந்து அறநிலைத்துறை, அறக்கட்டளைகள், ட்ரஸ்ட்டு, பேங்கிங்கு இது சம்மந்தப்பட்டதுலையும் இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? திருமண வாழ்க்கை இவர் வந்து மனமாறுதலோடு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதா இருக்கும். இந்த வார்த்தை கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா, உனக்கு சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, என்னுடைய வழியில் நான் போகிறேன், ஆனால் சமுதாயத்துக்கு நம்ம கணவன் மனைவியாக இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. எதனாலங்க இப்படி? உபயராசி தான். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் தான் இவங்களுடைய 7ஆம் இடம். இந்த 9ஆம் இடமும் 3ஆம் இடமும் காம்பினேஷனாக வருது. அதில் வந்து ஒருத்தர் குரு, ஒருத்தர் புதன். இப்போ இந்த குருவுக்கும் புதனுக்கும் இயற்கையிலேயே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது. குருவுடைய புத்திரன் தான் புதன்னு புராணம் சொல்லுது. அதில் வந்து சில டிஸ்பியூட்டான புத்திரன் அப்படின்ற கணக்கு வருது. அப்போ இப்படியெல்லாம் வர்றதுனால இது வந்து இயற்கை. இப்போ எப்படி சூரியன் சனி சொல்கிறோம், அது மாதிரி குரு புதன் எடுத்துக்கலாம். புதன் வந்து வாதாடுறதுல திறமைசாலியாக இருப்பார், ஆனால் குரு வந்து தீர்ப்பு கொடுக்கறதுல திறமைசாலியாக இருப்பார்.
குரு வந்து ஒரே மாதிரி நன்னடத்தையா ஒரே திங்கிங்கில் இருப்பார். புதன் வந்து புத்திசாலித்தனமாக விவேகத்தை கலந்து ப்ளே பண்ணுவார். ஸோ இது வந்து மைல்டாக வேலை பார்க்கும். கணவன் மனைவி கிட்ட மைல்டாக எப்படி வேலை பார்க்கும்னா வந்து அவங்களுடைய கான்செப்டை இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு, சரி உனக்கு தேவையானதா இப்படியா, ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை, பட் நீ வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அதே மாதிரி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வாழ்க்கையில் சமுதாயத்தில் வந்து பிரிவினை வராமல் போவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பிரிவினை தான். பிரிவினைங்கிறது எப்படின்னா கருத்து பிரிவினை. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யார்? எதிர்ப்பு அட்டமாதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ ரெண்டுமே பெண் தன்மையாக வருது கிரகங்கள் வந்து. இது வந்து ஆண் ராசி. அப்போ 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஒன்று பணத்தினால பிரச்சனை, உழைப்பினால பிரச்சனை. உழைப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ வந்து 8ஆம் இடம் வந்து தாயார் ஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி. ஆனாலும் வந்து அந்த தாய் மேலே பாசத்தை நல்லா கொட்டுவாங்க. ஆனால் அதுக்குண்டான மற்ற உறவினர்கள் மூலம் அதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். இவங்களால தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடியாது. இல்லை அப்படின்னா தாயார் நினைச்சபடி இவங்களால உயர முடியாது. தாயாருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை அந்த அளவுக்கு இவங்க உயர முடியாது. அதனால ஒரு லேக்கிங் இருக்கு. பெருசா எதிரிகள்னு சொல்றதுக்கு இப்போ நீங்கள் இப்போ ரிஷப லக்னம் ஆகாது, இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்துட்டாருன்னா ரிஷப லக்னம் ஆகாது. அதே மாதிரி தனுசு ராசி ரிஷப ராசி சஷ்டாஷ்டம ராசின்னு பேர். அதில் இயல்பாகவே வந்து ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுரகுரு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து உலகாயுதம் பிடிக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தத்துவம் பிடிக்காது. அப்போ கான்ட்ரவர்சி தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் சிஷியர்களே உங்களுக்கு எதிரியான எப்படி இருக்கும்? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய வகையில் இவங்களை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டிஃபீட் பண்ணுற எதிரி தான் இருப்பாங்களோ ஒழிய, அதே மாதிரி உறவு ரீதியாக உன்னுடைய வசீகரம் இல்லை, உன்னுடைய போக்குகள் உன்னுடைய சிந்தனைகள் எனக்கு ஒத்துவல்ல, இப்படி சொல்கிற எதிரிகள் தான் இருப்பாங்களோ ஒழிய ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பழிவாங்கிற எதிரிகள் வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடையாது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து இறுதியாக நீங்கள் பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, அப்படி இருக்கும்போது ஐயாவின் அறிவுரை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான அறிவுரை சொல்லுங்க ஐயா. வீடு நிலையில்லை, கணவன் மனைவி உறவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, தொழிலில் வந்து சாஸ்வதம் இல்லை, இப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆனால் உங்களுக்கு வந்து எது நிரந்தரம் அப்படின்னா உங்களுடைய ஆத்மா பலம் நிரந்தரம், வில் பவர் நிரந்தரம். அதே மாதிரி தத்துவம், நம்பிக்கை, தெய்வ அனுகிரகம் நிரந்தரம். அப்போ இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, அருள் இருக்கு பொருள் இல்லை அப்படின்னு சுருக்கமாக வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு அருள் வந்து இருக்கிறது சேஃப்டி. பொருள் இருந்து அருள் இல்லாததுக்கு எப்பவுமே ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏனென்றால் பொருள் வந்து நிலைத்த தன்மை உடையது அல்ல. அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் அதுக்கப்புறம் நம்மகிட்டே இருக்க போகிறதில்ல, கொண்டு வந்ததை கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் அருள் அப்படி இல்லை, பரம்பரையாக அது வந்து தன்னுடைய பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவது. அந்த பொக்கிஷம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மனசில் வைங்க. இப்போ ஒரு வேதம் படித்தவர் வர்றாரு, ஒரு மினிஸ்டரே வந்தாலும் அவரை வணங்கத்தான் செய்யணும். தத்துவ ஞானிகள், ஒரு சாதுக்கள், யோகிகள் வர்றாங்க, அரசாங்கம் நடத்துகிற அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்கள வணங்கத்தான் செய்யணும். அந்த ஒரு மதிப்பு உங்களுக்கு உண்டு. அதுக்காக பொருளுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் ஆன்மீகம் என்பது வருத்தத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனந்தமாக இருப்பது தான் ஆன்மீகம். கண்டிப்பாக அந்த ஆனந்தம் பொருளில் இருக்குன்னு சொல்லி அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை தனுசு வச்சுக்க கூடாது. இயற்கை உங்களுக்கு அதை வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறப்பு சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. நன்றி.